தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளான திமுகவினரும் மத்தியில் உள்ள காங்கிரஸ் இயக்கத்தினரும் ஊழலில் ஒன்றுபட்டு நமது நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யப் போவதாக உபதேசம் செய்வது உருத்திராட்ச பூனையின் கதையைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. இவர்கள் கையில் மீண்டும் நமது நாட்டை ஒப்படைத்தால் பாரத நாட்டை அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கிடைத்த பணத்தை வாங்கி கொண்டு அமெரிக்கர்களின் ஏஜென்ட்டாக வேலை செய்து இந்திய மக்களை மீண்டும் அடிமைகளாக அனாதைகளாக இலங்கை தமிழர்களின் நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. மக்களுக்கு இந்த எத்தர்கள் கொடுக்கும் இலவச லஞ்சங்களை வாங்க கை கூச வேண்டும். மீண்டும் இவர்களை ஆட்சி கட்டிலில் ஏற விடமாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும். எல்லா துறைகளிலும் தங்கள் குடும்பத்தாரின் கொடி பறக்க வேண்டும் என்று கொக்கரிக்கும் இந்த கொடியவர்கள் மீண்டும் பதவி வரியில் அவர்கள் நடத்தப் போகும் அராஜக செயல்களுக்கு அஞ்சாமல் மக்கள் நல்லவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும். ஆனந்த விகடன் 2/2/2011 இதழில் கரப்ஷன் காங்கிரஸ் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள கட்டுரையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சோனியாவை சொக்கத்தங்கம் என்ற அடைமொழியுடன் தான் அழைப்பார் முதல்வர் கருணாநிதி. ஆனால் ஊழல் உலோகம் என்று சோனியாவை அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் டெல்லி பத்திரிகையாளர்கள். 125 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் கட்சி இன்று நித்தமும் ஊழல் முறைகேடுகளுக்கு விளக்கம் சொல்வதை மட்டுமே தனது வேலையாக வைத்திருக்கிறது. வெள்ளையர்களை விரட்டியதே இவர்கள் பங்கு பிரிக்கத்தானோ என்று அச்சங்கொள்ளும் அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிய ஆரம்பித்திருக்கின்றன. ஊழலே நடக்காமல் தடுக்க சோனியாவால் முடியாது. ஆனால் அது வெளிச்சத்துக்கு வந்த பிறகேனும் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்ல, அதை மறைக்கும் காரியங்களுக்கும் சோனியா ஆசீர்வாதங்களுடன் நடப்பதுதான் இந்திரா காங்கிரசுக்கு கரப்ஷன் காங்கிரஸ் என்ற பட்டம் சூட்ட காரணமாகிறது. ஊழலை பொறுத்து கொள்ளவே முடியாது. ஊழல் மற்றும் தவறான நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அதை பொறுத்து கொள்ளாது. அதிகப்படியான எளிமையும் கட்டுப்பாடும் நம்முடைய வழிகளாக இருக்க வேண்டும். அதிகப்படியான சொத்துக்கள் மற்றும் வசதி வாய்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் காங்கிரஸ்காரர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதன் மூலம் மற்றவர்கள் கண்களை உறுத்துவதையோ மற்றவருக்கு பொறாமை ஏற்படுத்துவதையோ அனுமதிக்க கூடாது. பொது வாழ்வில் ஈடுபடுவோர் அரசியல்வாதிகள் மீதான அனைத்து ஊழல் வழக்குகளும் குறிப்பிட்ட காலத்துக்குள் விசாரிக்கப்பட வேண்டும். இப்படி சொன்னவர் மகாத்மா காந்தி அல்ல, சோனியா காந்தியே தான். 30 நாட்களுக்கு முன் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில்தான் இப்படி முழங்கினார் சோனியா. ஆனால் இந்த ஒரு மாதத்துக்குள் காங்கிரசுக்கு எதிரான அத்தனை வழக்குகளையும் முடிந்த அளவுக்கு ஆறப்போட்டு வைக்கவும் காரணம் இதே சோனியாவே. நம்பர் 10 ஜன்பத் வீட்டு ஊறுகாய் பானைக்குள் ஊற போடப்பட்டு விட்ட வழக்குகளின் கதையை வைத்து ஊழல் பாரதம் படைக்கலாம். ஸ்பெக்ட்ரம் முதல் ஃபோர்ஃபேஸ் வரை அனைத்தும் நம் கண்ணுக்கு முன்னால் தேவிரை ஆகிக்கொண்டே இருக்கின்றன. இந்திய தேசம் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய அவமானம் ஸ்பெக்ட்ரம் 2G அலைவரிசை ஒதுக்கீட்டு ஊழல். அரசாங்க கணக்குக்கு வந்தாக வேண்டிய பணத்தை சில தனி மனிதர்கள் தங்கள் சொந்த சுகபோகங்களுக்காக திருப்பிக் கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டை மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் தன்னுடைய தாக்கீதாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தது. சுமார் 22,000 கோடி ரூபாய் பணம் கைமாறி உள்ளது என்று அவர்கள் குற்றம் சாட்ட அதில் முகாந்திரம் இருப்பதாக சந்தேகப்பட்ட பிரதமர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சிபிஐக்கு கட்டளையிட்டார். ஓராண்டு காலம் அவர்கள் அமைதியாக விசாரித்து வந்தார்கள். அதற்குள் மத்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. முறைப்படி விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றி இந்த அலைக்கற்றைகளை கொடுத்திருந்தால் ரூபாய் 1,76,000 கோடி வரை அரசாங்கத்துக்கு லாபம் கிடைத்திருக்கும் என்று சிஏஜி கூறியது. எதிர்க்கட்சிகள் இதை சிக்கன பிடித்து கொண்டன. நாடாளுமன்றத்தை நடத்த முடியாத அளவுக்கு
ஸ்பெக்ட்ரம் நாறியது. அந்த துறை அமைச்சராக இருந்த ஆர் ஆசாவை ராஜினாமா செய்ய வைத்தார்கள். எதிர்க்கட்சிகளையும் உச்ச நீதிமன்றத்தையும் இதன் மூலம் அமைதியாக்கிவிட காங்கிரஸ் நினைத்தது. ஆர் ஆசா முதல் அவர் பினாமிகள் வீடுகள் வரை சிபிஐ ரெய்டு போனது. அவரே கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இவை எல்லாமே டிசம்பர் சீசனாக முடிந்து போனது. அரைக்கற்றை ஒதுக்கிட்டால் அரசாங்கத்துக்கு ஒரு பைசா இழப்பு கூட இல்லை என்று பேச ஆரம்பித்தார். ராசாவுக்கு பிறகு அந்த துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட மத்திய அமைச்சர் கபில் சிபல் ஒதுக்கீடு பெற்ற நிறுவனங்களின் உரிமம் ரத்தாகும், அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று நவம்பர் மாதம் மீடியாக்களிடம் கர்ஜித்த கபில் சிபலின் வார்த்தைகள் ஜனவரியில் செய்தன. இந்த நிறுவனங்களுக்கு ரகசிய சுற்றறிக்கை அனுப்பி ஃபைன் போடப்பட்டதாகவும் அதை அவர்கள் உடனே செலுத்தியதாகவும் கணக்கு காட்டினார் கபில் சிபல். ஃபைன் கட்டியதால் பிரச்சனை முடிந்தது என்றார். இது குறித்து விசாரிக்க உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சவராஜ் பாட்டீல் தலைமையில் விசாரணை கமிஷனை அமைத்தார். பிரதமர் நீதிபதிக்கு தரப்பட்ட கால எல்லை முடிந்த பிறகும் அறிக்கை வரவில்லை. இந்த லைசன்ஸை வாங்கித் தரும் புரோக்கராக செயல்பட்ட நீரார் ஆடியாவின் பேச்சுக்கள் அடங்கிய டேப்புகள் பற்றி அமைச்சரவை செயலாளர் KM சந்திரசேகரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய பிரதமர் உத்தரவிட்டார். அந்த அறிக்கையும் வந்ததாக தெரியவில்லை. ரைடு அடித்த களைப்பில் இருந்து இன்னமும் சிபிஐ அதிகாரிகள் மீளவில்லை. அவர்கள் மத்தியிலும் சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி முடிவானதால் இந்த வழக்கு முடக்கப்பட்டு விட்டதா அல்லது சுப்பிரமணிய சுவாமி சொல்வதைப் போல சோனியாவின் சகோதரிகளுக்கும் இதில் பங்கு உள்ளதா என்ற கேள்வியில் புஷாகிக் கொண்டிருக்கிறது ஸ்பெக்ட்ரம். காணாமல் போகும் காமன்வெல்த். உலகம் முழுக்க நம் புகழ்பரப்ப நடத்தப்பட்ட காமன்வெல்த் விளையாட்டு போட்டியால் இந்தியாவில் ஊழல் முறைகேடுகள் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகின்றன என்பதை வெளிச்சப்படுத்திக் கொண்டோம். டெல்லியை அழகுபடுத்துவதில் ஆரம்பித்து விளையாட்டு வீரர்கள் தங்கும் இடத்தின் கழிவறைகள் வரை எல்லாவற்றிலும் கரன்சியை அமுக்கினார்கள். இந்த போட்டிகளின் பொறுப்பாளராக இருந்த சுரேஷ் கல்மாடி முதல் டெல்லி மாநில முதலமைச்சர் ஷீலா தீட்சத் வரை அனைத்துமே காங்கிரஸ் தலைகள் பெயரை அடிபட்டது. ஒரு வாரம் கட்டுவதற்கு சுமார் 300 கோடி ரூபாய் ஆகும் என்றால் இவர்கள் கணக்குப்படி ஒரு வாரத்தை சீரமைக்கவே 500 கோடி வரை செலவானது. விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தும் அத்தனை பொருட்களையும் அடக்க விலையை காட்டிலும் 60 முதல் 100 மடங்கு வரை அதிக வாடகைக்கு எடுத்தார்கள். எல்லாமே கமிஷன். எங்கு திரும்பினாலும் பினாமிகள் என்ற குற்றச்சாட்டுகள் காமன்வெல்த் போட்டி தொடங்கும் முன்பே வெளியில் வந்தன. அமைதி காத்த சோனியா போட்டிகள் முடிந்த பிறகு சுரேஷ் கல்மாடி மீது நடவடிக்கை எடுத்தார். சிலர் கைதாகினர். ஆனால் கல்மாடி கைதாகவில்லை. அனைத்துக்கும் காரணமான அவர் காப்பாற்றப்பட்டார். இன்று வரை காங்கிரஸ் எம்பியாகவே அவர் தொடர்கிறார். இத்தனைக்கு பிறகும் தான் நிரபராதி என்று வேட்டிகள் தந்து கொண்டு இருக்கிறார். அவரை மட்டுமல்ல, அந்த வழக்கையே ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக திரைமறைவு காரியங்கள் நடக்கின்றன. அதில் முக்கியமானது காமன்வெல்த் தொடர்பான ஆவணங்களையே காணாமல் அடித்து விட்டது. ஊழல் நடந்ததை நிரூபிக்க தேவையான டெண்டர் கோருதல், பட்ஜெட் ஒதுக்கீடு, ஒப்பந்த விவரம் ஆகிய 3 ஆவணங்களையும் காணவில்லை. பிறகு எதை வைத்து குற்றச்சாட்டை நிரூபிப்பார்கள்? அமெரிக்காவில் இருக்கும் தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு இந்த ஆவணங்களை கல்மாடி அனுப்பி விட்டார் என்று பெயர் முகவரியுடன் டெல்லி பத்திரிகைகள் எழுதிய பிறகும் காங்கிரஸ் அமைதி காக்கிறது. தாமஸ் நல்லவர். ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் எனப்படும் விஜிலன்ஸ் கமிஷனர் தான் இந்தியாவின் எந்த பாகத்திலும் எந்த முறைகேடும் நடக்காமல் கண்காணிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு கொண்டவர். அந்த துறை ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் நாட்டில் இந்த அளவுக்கு முறைகேடுகள் நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஆணையத்தின் கமிஷனராக தாமஸ் என்பவரை நியமித்த போது நண்டை சுற்றி நரியை காவல் வைத்த கதைதான் நினைவுக்கு வந்தது. கேரள மாநிலத்தின் சிவில் சப்ளைஸ் கமிஷனராக இருந்தபோது பாமாயில் இறக்குமதி தொடர்பாக இவர் மீது குற்றச்சாட்டு வந்தது. சிங்கப்பூரில் இருந்து பாமாயில் இறக்குமதி செய்ய கேரள அமைச்சரவை ஒப்புதல் தருவதற்கு 9 நாட்களுக்கு முன்னதாகவே
வெளிநாட்டு கம்பெனியில் இருந்து இவர் வாங்கிவிட்டதாக சந்தேகராக பழிந்தது. அது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டது. அப்படிப்பட்டவரை விஜிலன்ஸ் கமிஷனராக எப்படி நியமிக்கலாம் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. இந்த பதவிக்கு வரக்கூடியவரை பிரதமர், உள்துறை அமைச்சர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய மூவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் தாமஸின் நியமனத்தை எதிர்த்தார். ஆனாலும் மீறி நியமிக்கப்பட்டார் தாமஸ். உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகாவது அவரை நீக்கி வேறு ஒருவரை நியமித்து இருக்கலாம். ஆனால் சோனியாவின் பாதுகாவலரான ஜார்ஜ் மூலமாக பதவியை பிடித்தவர் தாமஸ் என்பதால் அது நடக்காமல் போனது. தாமஸ் சிறந்த நிர்வாகி. இம்மாதிரியான பதவியில் நியமிக்கப்படுபவரின் தகுதிகள் குறித்து உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது என்று மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. ஓர் அரசாங்கத்தின் நியாய தர்மங்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்பதற்கு தாமஸ் நியமனம் ஒரு சாட்சி. நாட்டை காக்க உயிரை கொடுத்த தியாகிகளின் வயிற்றில் அடித்த விவகாரம்தான் ஆதர்ஷ் வீடு ஒதுக்கீட்டு ஊழல். கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மும்பை குல்வா கடற்கரையில் வீடுகள் கட்ட அனுமதி தரப்பட்டது. 31 வீடுகள் இராணுவ வீரர்களுக்கும் 9 வீடுகள் பொதுமக்களுக்கும் கட்ட அனுமதி தரப்பட்டது. 6 மாடிகளுக்கு மேல் கட்டக்கூடாது என்பது விதி. அதை மீறி வீட்டு எண்ணிக்கையை 71 ஆக்கினார்கள். அதன் பிறகு 91 கூட்டினார்கள். 6 மாடிகளை 31 மாடிகளாக உயர்த்தினார்கள். மகாராஷ்டிர காங்கிரஸ் அரசு இந்த காரியங்களை தடையில்லாமல் செய்து கொடுத்தது. அரசியல்வாதிகள், இராணுவ உயர் அதிகாரிகள், இராணுவ தளபதிகளின் உறவினர்கள், காங்கிரஸ் முதல்வர் அசோக் சவானின் சொந்தங்கள் என்று உள்ளே புகுந்து வீடுகளை கைப்பற்றினார்கள். கடற்கரை மேலாண்மை விதிகள் மீறப்பட்டதை விட தார்மீக நெறிமுறைகள் காற்றில் பறந்தன. பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதியதற்கு பிறகு அசோக் சவான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். விதிமுறைகளை மீறியது உண்மைதான் என்பதை உணர்ந்து 31 மாடி கட்டிடத்தை முழுமையாக இடிக்க மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் உத்தரவிட்டு இருக்கிறார். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்த பிறகு அவ்வளவுதானே, இந்த விசாரணைகளை நிறுத்திவிட வேண்டியதுதானே என்று காங்கிரஸ் தலைவர்கள் மெதுவாக முணுமுணுக்க துவங்கி இருக்கிறார்கள். காப்பாற்றப்படும் கருப்பு மனிதர்கள். நேர்மையாளர் என்ற மன்மோகன் சிங்கின் முகத்திரை கருப்பு பணக்குவிப்பு விஷயத்தில் கிழிந்தது. மேற்கு ஐரோப்பிய நாடான வீக்டென்ஸ்டைன் வரி ஏய்ப்பாளர்களின் சொர்க்கம் என்று சொல்லப்படும். அங்கு இருக்கும் சுவிஸ், ஜெர்மன் நாட்டு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் யாரும் எவ்வளவு முதலீடும் செய்யலாம், அதற்கு கணக்கு கேட்க மாட்டார்கள். அங்கு உள்ள எல்டிஜி வங்கியில் பணம் போட்டு உள்ளவர்களின் விவரங்களை ஜெர்மன் நாடு வாங்கியுள்ளது. அவர்களிடம் இருந்து நம்முடைய மத்திய அரசு பெற்றுள்ளது. அந்த தகவல்களை வெளியிட வேண்டும் என்று மூத்த வக்கீல் ராம்ஜெத் மலானி வழக்கு போட்டார். நாட்டின் வளத்தை சூறையாடி பதுக்கியவர்களின் பெயர்களை எப்படி மறைக்கலாம் என்று கேட்கிறது நீதிமன்றம். பெயரை வெளியிட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில்தான் வாங்கியிருக்கிறோம் என்று மழுப்புகிறது மத்திய அரசு. வரி வசூல் செய்வதற்காகத்தான் இந்த பெயர்கள் வாங்கப்பட்டுள்ளன என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியிருக்கிறார். கருப்பு பணத்தை பதுக்கியவர்களை வெளியில் சொல்ல இவர்களால் முடியாது. ஏனென்றால் அந்த மனிதர்களின் தயவில்தான் காங்கிரஸ் கட்சியை இயங்கி வருகிறது என்று ராம்ஜெத் மலானி போன்றவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். போஃபேஸ் பீரங்கியும் இத்தாலி மாஃபியாவும் ராஜீவ் படத்தை வரைந்து பீரங்கி திருடன் என்று திமுக பிரச்சாரம் செய்த இந்த வழக்குக்கு வயது 20. ஆனால் வழக்கு இன்னும் முதல் படியை கூட தாண்டவில்லை. போஃபேஸ் பீரங்கி ஊழல் வழக்கில் கமிஷன் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டால் இத்தாலி நாட்டைச் சார்ந்த தொழிலதிபர் குவாத்ரோச்சி இவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆதாரம் இல்லை என்று சொல்லி வழக்கை கடந்த மாதம் திரும்ப பெற்றுக் கொண்டது சிபிஐ. இதை கேட்டதும் நீதிபதி வினோத் யாதவ் ஆடிப்போய்விட்டார். சிபிஐ இப்படி செய்வதற்கு தவறான உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்றார். எந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியாமல் ராஜீவ் காந்தி இந்தியா முழுவதும்
தேர்தலில் தோற்றாரோ அந்த வழக்கு இன்று அனாதையாக நின்று கொண்டு இருக்கிறது. அஜய் அகர்வால் என்ற ஒரு தனி மனிதர் மட்டுமே இதை பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வழக்கை மறைக்க காரணம் ராஜீவ் மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல, சோனியாவுக்கு நெருக்கமானவர் கோத்ரோச்சி என்பதும் ஓர் அடிப்படை காரணம். ஆதாரம் இல்லை என்று சிபிஐ சொல்வதும் இதனால்தான். ஒரு காலத்தில் இத்தாலிதான் மாஃபியாக்களின் தலைமையிடம் என்பார்கள். சமீபகால இந்திய நிகழ்வுகள் அதை உண்மை என்று நம்ப தூண்டுகிறது. கரப்ஷன் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இவ்வாறு கட்டுரையை முடித்திருக்கிறது ஆனந்த விகடன். பொதுமக்களே, நீங்களே நீதிபதிகளாக நிமிர்ந்து நிற்க வேண்டும். நாட்டை பணவேட்டைக்காடாக்கும் இந்த நாசகாரர்களை மீண்டும் தலை தூக்க விடாதீர்கள். நாதியற்ற இலங்கை தமிழர்களின் நிலைக்குத்தான் தமிழ்நாட்டு மக்களையும் தள்ளி விடுவார்கள் இந்த அரசியல் அபலட்சணங்கள். பொதுமக்களே உஷார். லஞ்சத்திற்கு கை நீட்டி வஞ்சகர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.